Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. நேத்திக்கு நம்ம பார்த்தது Part-1 Diwali special. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Part-2 Diwali special. நேத்திக்கு ஒரு ஸ்வீட் காரம் பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஸ்வீட் காரம் பார்க்க போகிறோம். ஸ்வீட்டில் வந்து சுருள் போலி, போலியில் ஒரு வகை தான் சுருள் போலி, அது பார்க்க போகிறோம். காரத்தில் ஒரு டிஷ் வந்து முள்ளு முறுக்கு. இந்த முள்ளு முறுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் அண்ட் காரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போலி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சுருள் போலிக்கு மைதா, சால்ட், கடலை மாவு, பொட்டுக்கடலை பொடி, ஏலக்காய், மண்டை வெல்லம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம பூரி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். போலி வகையில் நம்ம வந்து ஸ்வீட் போலி, பருப்பு போலின்னு சாப்பிட்ருப்போம். இந்த சுருள் போலியும் வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலான ஐட்டம் தான். இது நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் பொட்டுக்கடலை பொடி எடுத்திருக்கிறேன், 1/4 கிலோ. இப்போ நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், 200 கிராம்ஸ் வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம அந்த சுருள் போலிக்கு யூஸ் பண்ணுற ஃபில்லிங்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கலாம் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ஆக்கிக்கலாம். ஏன்னா மண்டவெல்லம் வந்து நம்ம கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆக்கியிருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம், நல்ல தூள் மாதிரி. இப்போ நம்ம அந்த பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும், நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம், அங்கங்கே குத்திக்கலாம். இப்போது நம்ம வந்து எண்ணெய் சூடானதும் இதை டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். நம்ம ரொம்ப நேரம் இது காயக்கூடாது. இப்போ நான் இதை வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்து இந்த மாதிரி அமுக்கிட்டு நம்மளோட அந்த ஃபில்லிங்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை இப்படி போட்டுட்டு சூட்டோடு நம்ம இந்த மாதிரி மடக்கி சைடில் வச்சிடணும். சூட்டோடு வச்சாதான் உங்களுக்கு நல்லா அந்த சுருள் போலியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சுருள் போலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து முள்ளு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, கடலை மாவு, சில்லி பவுடர், பெருங்காயம், ஜீரகம், வெண்ணெய், சால்ட். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நாலு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போது கடலை மாவு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஜீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு. கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம நார்மலாக முறுக்குக்கு பிசைகிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இதில் காரம் கொஞ்சம் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். பிகாஸ் இந்த முள்ளு முறுக்கு காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த 3 ஸ்பூன் போதுன்றதுனால நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஊற வைக்கணும் அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு வேண்டாம், பிசைஞ்சாச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு தான். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, நான் இந்த இது தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி முறுக்கு சுடுற குழல்ல இதை போட்டுக்கலாம். இது நம்ம முன்னாடியே முறுக்கு மாதிரி புழிஞ்சு வைக்கணும்னு இல்லை, நம்ம டைரெக்டாக எண்ணெயிலே போட்டு புழிஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் அதுலேயே நான் இப்படி புழிஞ்சிடுறேன். நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு முறுக்கை உடச்சிக்கலாம்.
இல்லைனா நம்ம உடச்சி கூட பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் அதை பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதை விட தின்னா முறுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வேறு தின்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மிலே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும், பிகாஸ் வந்துட்டு உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ சிம்மிலே வச்சுட்டு இந்த பபிள்ஸ்லாம் போகணும், அப்போ தான் எடுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் பபிள்ஸ் இருக்குல்ல, பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இல்லைனா பபிள்ஸ் அடங்கிறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா நமத்து போன மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த முறுக்கு எடுத்துகிட்டேன். நான் இப்போ வந்து பாதியிலே கட் பண்ணி போட்டுடலாம், பிகாஸ் நீங்கள் எடுத்துட்டதுக்கப்புறம் உடைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இதில் வந்து சின்ன ஸ்டார் யூஸ் பண்ணி இந்த முறுக்கு சுடுறேன். பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிச்சத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். பாருங்கள் முறுக்கும் சுருள் போலியும் ரெடி ஆகிடுச்சு. நேத்திக்கு பாதுஷாவும் முறுக்கும் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட்டும் இந்த காரமும் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியை சேஃபாக இந்த சூப்பரான ஸ்நாக்ஸோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.